நான் ஏபிஎஸ் மணிமுத்து, வருவாய்த்துறை ஓய்வு. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே பேசுகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், விஜய் வந்துடுவார், ஏடிஎம்கே வந்துடுவார்ல, ஸ்டாலின் அலை வீசுகிறது. யாருமே எந்த அரசியல் விமர்சகரும் இதை சொல்லலை. எல்லாரும் ஓட்டு நிறையா போட்டிருக்காங்கன்னா ஸ்டாலினுக்காக பெண்கள் அதிகமாக போட்டிருக்கா, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டு பெண்களை தரம் தாழ்த்தி எடை போட வேண்டாம். ஸ்டாலின் கண்டிப்பாக வெற்றி பெறுகிறார். நான் ஸ்டாலின் கட்சி இல்லை. திமுக நீங்க இல்ல? நான் திமுக இல்லை, காங்கிரஸ்ல இருந்து இப்ப இல்லை. நான் சசிகலா அம்மா கட்சிக்கு என் மயம் போனதுனால நானும் அவருக்கு சப்போர்ட்டா போக வேண்டியா போச்சு. இருந்தாலும் இந்த தடவை வெல்ல போறது ஸ்டாலின் மட்டும்தான். அதுல ஒண்ணும் மாற்றமே உறுதியா சொல்றீங்க சார். பாக்கல தெரியும், நம்மளாம் கிராமத்துல உள்ளாடு சார், லோக்கல்ல ஃபீல்ட்ல உள்ளாடு. வேலைதான் ஆரை பார்த்தோமே தவிர நம்ம பாலிடிக்ஸ் பண்றோம். 17 வயசு 18 வயசுல நான் 18 வயசுல எம்ஜிஆரோட போயிருந்தா சிவகங்கை மாவட்டத்தில் நான் ஒரு விஐபியா இருந்திருப்பேன் உறுதியா. நல்லா கான்பிடண்டா சொல்றேன். நான் இல்லை, பெரிய பெரிய ஆள்லாம் நான் போயிருந்தா என்னுடைய வேகம் என்னுடைய ஆற்றல் எனக்கு தெரியும். நான் நேர்மையான ஆள். வருவாய்த்துறையிலே நேர்மையாக வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான். 100%, 97%, 98% நேர்மையாக பார்த்துருப்பேன். 1-2% எனக்கு மேலே இருக்கவங்களுக்கு, எனக்கு கீழே இருக்கவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கு. நான் எதுவும் தவறு செய்ய மாட்டேன். அதனால கான்பிடண்டாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், 160 சீட்டு குறையாம அலையன்ஸ் வருவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. விஜய் நல்லா ஓட்டு வாங்குவார். வெற்றி பெற்று பெரிய அளவுக்கு 50%, 45% வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. 30% வாங்கலாம், 25%, 22% வாங்கலாம். ஆட்சிக்கு வருகிற அளவுக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே ஃபீல்ட் அவுட்டு. இப்போ நான் சசிகலா கட்சிக்காரன். ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றணுங்கிறது அந்த அம்மா நோக்கம். அதுவும் நிறைவேறும். தெரிஞ்சுதான் ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி ஏடிஎம்கே வரும்? வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. சசிகலா எதிர்ப்பு, செங்கோட்டையும் வெளியே போயிட்டாரு. முக்கியமான கட்சிக்காரங்க பூரா வெளியேறிட்டாங்க. அப்புறம் எப்படி அவர் ஜெயிப்பார்? 6 விஜய் பிரிக்கிறது தான் அவர் ஓட்டு தான். டிஎம்கே ஓட்டை பெருசாக பிரிக்கல, ஏதோ கொஞ்சம் பிரிப்பார். 10 ஓட்டுனா 2 ஓட்டு டிஎம்கே ஓட்டா இருக்கும்போது 8 ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு தானே, மற்ற ஓட்டு தானே பிரிக்கிறார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சீமான் பிரிக்கிறது எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டு தான். பெண்கள் எக்காரணம் கொண்டும் மாற்றி போடலை. நான் நிறைய பேட்டி எடுத்துட்டேன். என் ஊரில் நான் சொன்னால் இப்போ 25 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை முதல் தடவையாக நான் சொல்லி சசிகலா ஆட்சிக்கு போடலை, எல்லாமே ஸ்டாலினுக்கு தான் போட்டிருக்கா. இது ப்ராக்டிக்கல் உண்மை. அதனால நான் அதையும் ஒத்துக்கிறதுக்கு தயங்கலை. ஒரு 200 பேர் போடுவான்னு பார்த்தா 30-40 பேர் தான் போடுவா. எங்கள் ஊரில் போட்டோன்னு நான் ரெவன்யூக்காரன் உடனே பார்த்துருவேன்ல. கண்டிப்பாக பார்த்துருவேன். அதில் என்னுடைய கதை பார்த்துருவீங்க. என்ன எவ்வளோ ஓட்டு விழுந்துருக்கு நான் வந்தோடனே பார்த்துருவேன். நான் முதல் ஃபஸ்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போனேன்னா நான் பார்த்துருவேன்ல. ஒரு பிரிண்ட் அவுட் கூடியான்னு கேட்டு வாங்கிடுவேன், அல்லது காசு கட்டி வாங்கிடுவேன், அல்லது கட்சிக்காரன்ட்ட வாங்கிடுவேன், யார்ட்டோ ஒரு கட்சிக்காரன்ட்ட வாங்கிடுவேன். எனக்கு தெரிஞ்சிடும். எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு எனக்கு வித்தியாசம். நான் ரெவன்யூக்காரன், எலெக்ஷன் நடத்தினேன். டவுன் ஆரே, சிவகங்கை டவுன் ஆரே. அதனால கலெக்டரேட்ல நம்ம கேட்டு வாங்கிடுவோம், அல்லது கட்சிக்காரங்கிட்டே கேட்டு வாங்கிடுவோம். கண்டிப்பாக ஒரு 150-160 சீட்டு வாங்கி திமுக தான் ஆட்சிக்கு வரேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட அதில் மாற்று கருத்து இருக்கலாம். என்னுடைய கருத்துல நான் மாற்றம் கொள்ள விரும்பவில்லை. கண்டிப்பா டிஎம்கே தான் வரும். அதிமுக எதிர்கட்சியா வரும். எதிர்கட்சியா கூட வராது. வேற யார் எதிர்கட்சியா வரும்? எதிர்கட்சி இவரா அவரானு வரும். விஜயா எடப்பாடியான்னு வருமே தவிர பெரிய மாற்றங்கள் வராது. கண்டிப்பா இல்லை. எதிர்கட்சி 90 பேர் இருந்தாலும் எதிர்கட்சி தான், 9 பேர் இருந்தாலும் எதிர்கட்சி தான், 20 பேர் இருந்தாலும் எதிர்கட்சி தான். ரொம்ப லோவா தான் இருக்கும். சீட் ஷேரிங் லோவா தான் இருக்கும். இதுல பிஜேபி எதிர்பார்த்த நடைமுறையில் நடக்கல. அவங்க என்ன வேணாலும் பண்ண நினைச்சிருப்பாங்க. எஸ்ஐஆர்னாலதான் பர்சன்டேஜ் கூடி இருக்கு, ஓட்டு பர்சன்டேஜ் கூடல. போன தடவை சிவகங்கைன்னா 2 லட்சத்தி, போன தடவை 1,85,000 இருக்கு. இப்போ 90,000 வந்திருக்கும். ஓட்டு அவ்வளவுதான் பதிவாயிருக்கும். இப்போ 85%, போன தடவை 74%. அவ்வளோ சின்ன வித்தியாசம் தான். அது புது ஓட்டர்ஸ் 5 வருஷத்துக்கு 1,000-3,000 பேர் கூட்டியிருப்பான்ல. எஸ்ஐஆர் எடுத்த எந்த பூத்துலையும் கூட்டமே கிடையாது. வர விறுவிறுன்னு போட்டாங்க. அதில் இன்னொன்று சிஸ்டம் ரொம்ப டாப் கிளாஸ். இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிஸ்டம் விறுவிறுன்னு போகிறோம், ஓட்டு போட்டுட்டு விறுவிறுன்னு வரேன். அங்கே போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கடந்த தேர்தலில் நானும் இருந்திருக்கேன். நான் டவுன் ஆர இல்லை, அப்சர்வர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கிட்டேன். அதனால எனக்கு தெரியும். அந்த கஷ்டம் இல்லை, அது யாருமே பாராட்டலை. சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக விறுவிறுன்னு போகிறோம். ஸ்கூலுக்குள்ள ஒரு இடத்துல போகிறோம், 3 நிமிஷத்தில் வெளியேறுறோம். அதனாலதான் கூட்டம் இல்லாமல் போச்சு. ஓட்டர்ஸ் கூட்டம் எங்கேயும் கிடையாது. எங்கேயும் தடுமாறல, கொள்ளலை, விறுவிறுன்னு போட்டு வந்தாங்க. அலையாவெல்லாம் கூட்டமா வந்தெல்லாம் போடலை, வர போட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இதுல பெண்கள் சைலண்டா, அவங்க ஆடம்பரம் பண்ணாம சைலண்டா போட்டு போயிட்டா. ஸ்டாலினுக்கு தான் போட்டா. அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. உண்மையிலே
அது பாராட்டப்படும். பெண்களை வந்து ஈஸியா எடை போட்டு என்ன காலங்காலமா அரசியல் விமர்சகர்னு சொல்லி பேசுறாங்க. யாருமே உருப்படியா தகவல் சொல்லல. பெரிய பெரிய ஆள் நான் வேற எல்லாம் சொல்ல விரும்பல. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் சொன்ன உண்மையில நானே வந்து பேசி உங்களை கூப்பிட்டு வந்து பேசி நான் சொன்னது நடக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. சீமானுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்? சீமானுடைய வாக்கு சதவீதம் போன வாக்கு சதவீதத்தோட குறையும் சார். ம், ம். கண்டிப்பா குறையும். போன தடவை 8 போட்டிருக்காரு. ம். இப்ப குறையும். ஒரு 6 வரலாம். ஏன் குறையும்? குறையும்னா அவரு விஜய் எடுக்கிறாருல. அவர் வாக்கு தான் விஜய் வாங்குறாரா? விஜய் அவர் வாக்கையும் கொஞ்சம் வாங்குறாரு. ஆ. ஏடிஎம்கே வாங்க வாங்குறாரு. ம், பெரும்பான்மையா ஓட்டு எடுக்கிறாரு. இவங்க டிஎம்கே கொஞ்சம் எடுப்பார். ம், ஏன்னா இவங்க இப்ப ஸ்டாண்டர்ட் ஓட்ஸ் அப்படியே இருக்கு டிஎம்கே. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ம். 20 22 கட்சி கூட்டணி இருக்குல்ல சார். 29 கட்சி கூட்டணி. 29 கட்சி கூட்டணி ஆளுக்கு 2 போட்டாலும் 58 ஆச்சுல ஓட்டு கணக்குல வச்சுல. அதனால அதெல்லாம் பெருசா மாறல. ஓட்டும் மாறல. ஓட் பேட்டர்னும் மாறல. என்ன எனக்கு 2 அதிசயம். ஒண்ணு பெண்கள் சைலண்டா போட்டா. 2வது வந்து வாக்காளர் அந்த பூத்துல வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப சிம்பிளா கடந்த காலம் மாதிரி சிரமப்படாம பண்ணிட்டாங்க. இவிஎம் மிஷின்ல எதுவும் கோளாறு இல்லைன்னா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுல பண்ண மாட்டாங்க. பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக தான் வரும். திமுக மீது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன? இந்த பிடித்த விஷயம் ஒன்லி ஸ்டாலின் மட்டும்தான் பிடிக்கும். திமுகவுல கட்சிக்காரன் எல்லாம் யாரையும் பிடிக்காது. ஒரு தப்பான ஆளு. அவங்களாலதான் அவர் கெட்டவர். இல்லைன்னா இந்த விஜய் வந்தால, ரஜினி வந்தால, கமலா யார் வந்தாலும் பண்ண முடியாது. அவரு பண்ணின எந்த இதுக்கும் சப்போர்ட்டிவ் அவங்க இல்லை. இவங்க கெட்டவர் பூரா அவங்களால அதை பூரா தாங்கி இதயத்துல வச்சுக்கிட்டு அவர் தான் கஷ்டப்படுறாரு. யார் ஸ்டாலின் மேல இது வரைக்கும் எனக்கு தெரியும். எனக்கு வயசு 68. இதுவரை எந்த குற்றச்சாட்டும் அவர் மேல வரல. பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டோ ஊழல் குற்றச்சாட்டோ எடுக்கல. சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனா இவர் ஓரளவுக்கு முறையாத்தான் போறாரு. நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தார். குடும்ப பெண்கள் மேல அதிகமான எம்ஜிஆர், அதை விட ஜெயலலிதா விட கூடுதலா ஸ்டாலின் பெண்கள்கிட்ட மதிப்பு வாங்கியிருக்காரு. மார்க் வாங்கியிருக்காரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது நிற்கும். அவர் கொஞ்சம் மனிதனையும் உள்ள ஆளுதான். தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா கீழே உள்ளவங்கள ஒரு லிமிட்டுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒண்ணுதான் வருத்தம். அதை வருங்காலத்துல அதை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சசிகலாமா வந்து வந்தா டைரக்டா டோட்டல் ஃபீல்டுக்கே வந்துட்டா, ஓப்பன் ஃபீல்டுக்கு வந்துட்டா, ஸ்டாலின்லாம் கூட அந்த அம்மாட்ட நிற்க முடியாதுங்கிறது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. நான் வந்து ஜாதிக்கா இதுக்காக பேசுறதில்ல. அந்த அம்மா ஒரு பெரிய ஆளுமை தானே. ஆளுமையான ஜெயலலிதாவே ஆட்டி படைச்ச அம்மா இல்லை. அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணால் தானே. ஆட்டி படைச்சாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல அட்வைசராக இருந்தாங்க. அவங்களும் நல்ல நாலேஜபிளா இருக்கு. கேஷுவலா பேசுறாங்க. எல்லாம் பண்ணுது. இந்த விஜய் வந்ததுனால அவங்க பேச்சு கொஞ்சம் எடுபடலை. சசிகலா வந்து ஒரு தீவிரமான ஒரு அரசியலை மேற்கொண்டா முதலமைச்சரால எதிர்கொள்ள முடியாது. வர முடியும். அதுக்கு முன்னால அவங்க சில வாக்குறுதிகள் கொடுக்கணும். ஏற்கனவே கெட்ட பேர் இருக்குல்ல. சசிகலாவை இவங்க தான் கெடுத்து விட்டாங்க. இவங்க தான். நான் இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டேன். எல்லாத்தையும் உணர்ந்துட்டு உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டும்தான் செய்வேன் மக்களுக்கு அப்படிங்கிறத ஒரு 2 வருஷம் விளங்க வச்சுட்டா அடுத்த எலெக்ஷன்ல அந்த அம்மா உள்ளாட்சியிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சசிகலா ஆமாமா. இப்ப எந்த கட்டமைப்பும் அந்த கட்சியில இல்லை சார். ஒரு இங்க உள்ளவன் ஒரு 3000 ஓட்டு வாங்கினா கூட அது அந்த அம்மாவுக்கு ஆளுங்க ஓட்டு தானே. என்ன நான் ஜாதிக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஜாதியில கல்லர் முக்குளத்தோர். ஆனாலும் ஜாதியே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைமா நான் இப்ப சசிகலா அம்மாட்ட போயிட்டேனே. 18 வயசுல ஆதரவு தெரிவிக்க வேண்டியது 68 வயசுல தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுல்ல. அப்ப அது மாதிரி எல்லாருமே விரும்பாங்க. எல்லாம் அப்படியே ஜாதி அரசியல் ஆகிப்போச்சு. அரசியல் விமர்சகர் பூரா ஜாதின்னு தான் பேசுறேன். நம்மளும் அதைத்தான் பேச வேண்டி வருது. அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஒரு சைஸபுலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டமைப்பை கொண்டு வரணும். கிளைக்கழகத்திலிருந்து கட்டி கொஞ்சம் ஒரு பில்டிங்கா பேஸ்மெண்ட்டை போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு லிண்டேல் போட்டு மாடி கட்டினாங்கன்னா ஸ்ட்ராங்கா நிற்கும். அந்த அம்மா மிகப்பெரிய ஆற்றலும் அறிவும் உள்ளாடு. ரொம்ப தைரியமான ஆளா இருக்காங்க. பேச்சு வந்து ரொம்ப நிதானமாகவும் சரளமாகவும் பேசுறாங்க. அது எடுக்கும். அதனால இந்த தடவை ஸ்டாலின் தான். அடுத்த தடவை அந்த அம்மா இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. சோ அடுத்த 2031 சசிகலா தலைமையிலான அந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே இப்ப அந்த அம்மாட்ட போயிடும். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சி அவர்கள் வசம் போகும். எடப்பாடியுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எடப்பாடி நிலைமை வீட்டுக்கு போக வேண்டியது. கட்சி பதிவு அவரு எம்ஜிஆர் சாட்டா சொல்லிடுறேன். எம்ஜிஆர் தன்னை அவதூறா பேசினவங்களையோ எதிர்த்து பேசினவங்களையோ திட்டுவாரு, அடிப்பார். மறுநாள் கூப்பிட்டு சேர்த்துக்குவார். ஜெயலலிதா அம்மா என்னென்னமோ சொன்னாரு. காளிமுத்தோட அவதூறா பேசின ஆளு கிட்ட நம்ம அப்படிலாம் பேசி நமக்கு வாய் வராது. அந்த அம்மா அவரை கூப்பிட்டு சபாநாயகரை வச்சு அவர் வரையில் இந்த அம்மா எந்திரிச்சு தான் வணங்குச்சு. காளிமுத்து நல்லா. காளிமுத்து ஒரு முக்கியமான கேரக்டர். அவர் வந்து பேசாத அவதூறு கிடையாது இந்த அம்மாவை. அவரையே அது சேர்த்துக்குச்சு. கனவாளனை நம்ம சபாநாயகர் ஆகிச்சு. இப்படி அது மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போகும். எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போற பக்குவம் இவற்றை கிடையாது. எடப்பாடிகிட்ட கிடையாது. அது மிக மிக
வருத்தமான செய்தி. எல்லாரையும் வா வா அவர் இவர் எப்படி 22 கட்சியோட வச்சுக்கிட்டு இன்னும் 7 பேர் 29 இல்ல வா போ வா நீனு வான்னு எல்லாரையும் கூப்பிடுறாருல்ல. ஆமா. அப்ப அத வந்து கணக்குல எடுத்துக்கிறது தான் வேணும் அவசியம். எதிர்காலத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காதுன்னு சொல்ல வர்றீங்க. எடப்பாடி இருக்க மாட்டாரு. கட்சி இருக்கும். கட்சி அது பாரம்பரிய கட்சி. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. எடப்பாடி அந்த கட்சியில இருக்க மாட்டாரு. உறுதி எழுதி வச்சுக்கிருங்க. இருக்க மாட்டாரு. கட்சி பதவி போயிடும். கட்சி பதவியை தூக்கிடுவேன். கட்சிக்காரனே தூக்கிடுவேன். வரிசையா தோத்துக்கிட்டே இருந்தா யாரையும் வச்சுக்கலாம். வச்சுக்கிற மாட்டாங்க. இந்த அம்மா அந்த அந்த கட்சியை கைப்பற்றினால், கட்சிக்கு வந்தால் அந்த கட்சி